Hello friends, welcome to day 21 class. So இன்னைக்கு இந்த கிளாஸ்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா WH questions பத்தி பார்க்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து WH கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட்டு என்ன நம்ம கேள்வி கேட்க யூஸ் பண்ணலாம்னா வாட் அப்படின்றத வச்சு கேள்வி கேட்கலாம். வாட் மீன்ஸ் என்ன, வாட்னா என்னன்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ வாட்னா என்ன தான். ஓகே, வாட்னா என்ன அப்படின்னா என்ன சொல்லுவோம், அதை பற்றி நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்போம். நம்ம என்ன கேள்வி கேட்குறோமோ அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கறது, இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறது தான் வந்து அந்த வாட்டுக்கான வேலை. ஓகேவா? ஓகே, ஸோ அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னா அதுக்கான சில அந்த பேட்டர்ன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ளஸ் பி வர்பு ப்ளஸ் சப்ஜெக்ட், இதை போட்டு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ உங்கள் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். உங்கள் பேர் என்ன எப்படி கேட்பீங்க இங்கிலீஷில்? ட்ரை பண்ணுங்கள், இதே பேட்டர்னில் தான் வரும். உங்கள் பேர் என்ன? கரெக்ட், வாட் இஸ் யுவர் நேம், அவ்வளோதான். வாட் இஸ் யுவர் நேம், வாட்டு போட்டாச்சு, பி வர்பு யூஸ் போட்டாச்சு, ஒரு சப்ஜெக்ட் என்னது பெயர், யுவர் நேம் போட்டோமா, இதுதான் அது. ஓகேவா? அவ என்னவா இருக்கிறான், இது எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வாட் வரும், அப்புறம் ஒரு பி வர்ப் வரும், எஸ், அப்புறம் சப்ஜெக்ட் என்ன அவன் இல்லையா, ஹீ. அப்போ வாட் இஸ் ஹீ, அவன் என்னவா இருக்கிறான். ஓகே, இப்போ நேரம் என்ன எப்படி கேட்கலாம்? ஒரு வாட்டு போடுறோம், அப்புறம் எஸ் போடுறோம், சப்ஜெக்ட் என்ன வரும், நேரம், த டைம். ஸோ வாட் இஸ் த டைம், அவ்வளோதான். சிம்பிளாக எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு தெரியுதா? ஸோ என் கூட திருப்பி சொல்லுங்க. உங்கள் பேர் என்ன எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் யுவர் நேம், அவன் என்னவா இருக்கிறான் எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் ஹீ. நேரம் என்ன எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் த டைம். வெரி குட். நெக்ஸ்ட் பாருங்க, அதே பேட்டர்னில் தான். அது என்ன. ஓகே, அது என்ன எப்படி கேட்பீங்க? வாட் இஸ் அது, அதுனா என்ன? ஆல்ரெடி படித்தோம் இல்லையா, திஸ் தட் தீஸ் தோஸ், அதே தான். வாட் இஸ் தட், அவ்வளோதான். இது என்ன சொல்லுங்க, வாட் இஸ் திஸ், அவ்வளோதான். அவைகள் என்ன, இங்கே அவைகள்ன்றது ப்ளூரலாக இருக்குது. அப்போ வாட்டுக்கு பக்கத்தில் எஸ் போடணுமா ஆர் போடணுமா? ஆர் போடணும், கரெக்ட். அப்போ என்ன பண்ணணும், வாட் ஆர் தோஸ். இவைகள் என்ன சொல்லுவீங்க? வாட் ஆர் தீஸ், அவ்வளோதான். வாட்டு போடுறோம், ஒரு பீவர் பீஸோ ஆரோ போடுறோம், சப்ஜெக்ட் என்ன தட்டோ திஸோ தோசோ தீஸோ போடுறோம். ஓகே, சொல்லுங்க பாப்போம் என் கூட சேர்ந்து. அது என்ன, வாட் இஸ் தட். இது என்ன, வாட் இஸ் திஸ். அவைகள் என்ன, வாட் ஆர் தோஸ். இவைகள் என்ன, வாட் ஆர் தீஸ், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்த மாதிரி பேட்டர்னில் வந்து ஒன்று எழுதலாம். என்னன்னா வாட்டு ஒரு ஆக்சிலரி வர்பு, சப்ஜெக்ட், அது கூட மெயின் வர்பு. ஆக்சிலரி வர்ப்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா, ஒரு சப்போர்ட்டிங் வர்பு மெயின் வர்போட சேர்ந்து வரும், அதான் வந்து ஆக்சிலரி வர்பு. ஓகே, ஆக்சிலரி வர்புனா இஸ், வாஸ், ஆர், டூ, ஹாவ் எல்லாமே வந்து ஆக்சிலரி வர்பாக தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. நீ என்ன சாப்பிடுகிறாய், இதை எப்படி எழுதலாம்? ஆக்சிலரி வர்பில் எப்படி எழுதலாம்? நீ என்ன சாப்பிடுகிறாய் அப்படின்றத எப்படி யூஸ் பண்ணலாம்? ஸோ வாட் டு யூ ஈட். ஓகே, நீ என்ன சாப்பிடுகிறாய் எப்படி எழுதலாம்? வாட் டு, ஆக்சிலரி வர்ப் என்ன டு. ஓகேவா? யூ ஈட், நீ யூ ஈட். ஓகே, அடுத்தது உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்றத எப்படி எழுதலாம்? உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்ம எப்படி கேட்கலாம்? வாட், ஆக்சிலரி வர்ப் என்ன டு, அப்போ சப்ஜெக்ட் என்ன யூ, வேணுன்றது மெயின் வர்ப் இல்லையா. ஸோ அப்போ என்ன எழுதணும்? வாண்ட். ஸோ வாட் டு யூ வாண்ட். ஓகேவா? ஸோ வாட், ஆக்சிலரி வர்பு டூவு, சப்ஜெக்ட் என்ன உங்களுக்கு யூவு, மெயின் வர்பு என்ன வாண்ட். ஸோ வாட் டு யூ வாண்ட். இங்கே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன சொன்னாய், சொன்னாய்ன்றது என்னது? பாஸ்ட் டென்ஸாக இருக்கா, ஏற்கனவே நடந்து முடிஞ்சது இல்லையா. அப்போ டூக்கு பதிலாக என்ன பண்ணணும்? டிட்டு போடணும், அவ்வளோதான். ஸோ வாட் டிட் யூ சே, சொன்னாய்ன்றதுக்கு என்ன சே. ஸோ வாட் டிட் யூ சே, என்ன சொன்னாய். அடுத்தது பாருங்க, உனக்கு என்ன தெரியும். இதுவும் ஏற்கனவே பாஸ்ட் டென்ஸ் மாதிரி தானே இருக்கு. உனக்கு என்ன தெரியும், பாஸ்ட் டென்ஸ் மாதிரி தானே இருக்கு. அப்போ இதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? வாட்டு, டிட்டு, உனக்குன்னா என்ன யூ இல்லையா. வாட் டிட் யூ. தெரியுன்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன மெயின் வர்பு? நோ, அவ்வளோதான். வாட் டிட் யூ நோ, உனக்கு என்ன தெரியும். ஓகே, அடுத்தது என்ன பாருங்க. இப்போ எல்லாரும் யூஸ்வலாக நம்ம கேட்கக்கூடிய கேள்விதான், நீ என்ன செஞ்சிட்டு இருக்க. ஓகே, எப்படி கேட்கலாம் இதுக்கு? வாட் ஆர் யூ டூயிங், வாட் ஆர் யூ டூயிங், என்ன செஞ்சிட்டு இருக்க ப்ரெசென்ட்ல கேட்குறோம் இல்லையா. ஸோ வாட், ஆக்சிலரி வர்பு ஆர் போடுறோம், சப்ஜெக்ட் யூவு, doing. What are you doing? Understand ஆச்சா? So நீ என்ன சாப்பிடுகிறாய் எப்படி கேட்கலாம்? What do you eat?
என்ன சாப்பிட்ற எப்படி கேட்பீங்க? வாட் டு யூ ஈட்? உங்களுக்கு என்ன வேணும் எப்படி கேட்கலாம்? வாட் டு யூ வாண்ட்? என்ன சொன்னாய்? வாட் டிட் யூ சே? உனக்கு என்ன தெரியும்? வாட் டிட் யூ நோ? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? வாட் ஆர் யூ டூயிங்? அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, வாட்டோட டைரக்டா ஒரு வெர்பு வச்சு கூட நம்ம எழுதலாம். எப்படி எக்ஸாம்பிள் பாருங்க, என்ன நடந்தது எப்படி எழுதலாம்? என்ன நடந்தது? வாட் நடந்ததுன்ற வெர்பு என்ன? ஹேப்பன். முடிஞ்சது இல்லையா? ஹேப்பன்ட். வாட் ஹேப்பன்ட். ஓகே, என்ன கண்டுபிடித்தது? என்ன கண்டுபிடிச்சிங்க? இடம் என்ன கண்டுபிடித்தது? வாட் முடிஞ்சது இல்லையா? ஸோ ஃபைண்டோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? ஃபவுண்டு. வாட் ஃபவுண்டு. கிளியர் ஆயிட்டா? ஸோ டைரக்டா ஒரு வாட்டோட பக்கத்துல ஒரு வெர்பு வந்து போட்டுரும். ஓகே, கிளியர் ஆயிட்டா? ஓகே, இப்போ உங்களுக்கான கேள்வி. ஸோ நம்ம பார்த்த இந்த வாட் பேட்டர்னில் இதுக்கான ஆன்சர் என்ன பிரச்சனை அப்படின்றது கேள்வியை எப்படி வந்து வாட் யூஸ் பண்ணி இங்கிலீஷில் எழுதுவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ரைட். வேறுனா என்ன? எங்கேன்னா என்ன சொல்லுவோம்? இடத்த குறிப்போம். எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க? ஸோ பிளேஸை குறிக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம எங்கே அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ வேறு, பி வெர்பு, சப்ஜெக்ட். பாருங்க, இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. நீங்க எங்க இருக்கீங்க எப்படி கேட்கலாம்? வேறு ஒரு பி வெர்ப் என்ன? ஆர் யூஸ் பண்ணலாமா? வேர் ஆர். நீங்க என்ன? யூ. வேர் ஆர் யூ. ஓகே, நெக்ஸ்ட், எனது தொலைபேசி எங்க? என்னோட ஃபோன் எங்க எப்படி கேட்பீங்க? வேறு இஸ். ஓகேவா? வேர் இஸ் ஒரே ஒரு ஃபோன் தானே. ஸோ வேர் இஸ் என்னது? எனது ஃபோன் இல்லையா? சப்ஜெக்ட் மை ஃபோன். வேர் இஸ் மை ஃபோன். உங்க வீடு எங்க எப்படி கேட்பீங்க? வேறு இஸ். வெரி குட். உங்க வீடு யுவர் ஹோம். அவ்வளோதான். வேர் இஸ் யுவர் ஹோம். சொல்லுங்க பாப்போம், நீங்க எங்க இருக்கீங்க எப்படி கேட்பீங்க? வேர் ஆர் யூ? எனது தொலைபேசி எங்கே எப்படி கேட்பீங்க? வேர் இஸ் மை ஃபோன். உங்க வீடு எங்க எப்படி கேட்பீங்க? வேர் இஸ் யுவர் ஹோம். கிளியர் ஆயிட்டா? அடுத்தது ஆக்சிலரி வெர்ப் வச்சு எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். வேறு ஆக்சிலரி வெர்பு, சப்ஜெக்ட் ஒரு மெயின் வெர்பு. எங்க போகிறாய்? எங்கே போகிறாய்? எங்க போறீங்க எப்படி கேட்கலாம்? வேறு ஆக்சிலரி வெர்ப் என்ன? ஆறு. சப்ஜெக்ட் என்ன? யூ. யூன்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? ஆர் யூஸ் பண்றோம். ஓகேவா? வேர் ஆர் யூ. மெயின் வெர்ப் என்னது? போறது இல்லையா? கோயிங். ஸோ வேர் ஆர் யூ கோயிங். யூன்றதுனால ஆர் யூஸ் பண்றோம். போயிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ கோயிங். வேர் ஆர் யூ கோயிங். அடுத்தது பாருங்க, நீங்க எங்க தூங்குகிறீர்கள்? எங்க தூங்குறீங்க? நீங்க எங்க தூங்குறீங்க எப்படி கேட்கலாம்? வேறு டு யூ. வேறு டு யூ ஸ்லீப். வேர் டு யூ ஸ்லீப் அப்படின்னு கேட்கலாம். அப்படி போனால் வேர் ஆர் யூ ஸ்லீப்பிங் கூட கேட்கலாம். ரெண்டும் ஒன்று தான். ஓகே, எப்படி கேட்கலாம்? வேறு ஆக்சிலரி வெர்ப் என்ன? டு. சப்ஜெக்ட் என்ன? நீங்க. யூ. தூங்குறது வெர்ப் ஸ்லீப். ஸோ வேர் டு யூ ஸ்லீப். கிளியர் ஆச்சா? ஸோ எங்க போகிறாய் எப்படி கேட்பீங்க? வேர் ஆர் யூ கோயிங். நீங்க எங்க தூங்குகிறீர்கள்? எங்க படுத்திருக்கீங்க? எங்க தூங்கிட்டு இருக்கீங்க? வேர் டு யூ ஸ்லீப். கிளியர் ஆச்சா? ஸோ இதுதான் வந்து வேர். அடுத்தது ஒய். ஒய்னா என்ன மீன்ஸ்? ஏ அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஒய்னா ஏன் அப்படின்னு சொல்ற அர்த்தம். ஏன்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ரீசன் கொடுக்கக்கூடியது. ஏன் லேட்டு? ஓகேவா? ஏன் எழுதலை அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கான காரணம் சொல்லுவோம் இல்லையா? ரீசன் சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து ஒய் அப்படின்ற விஷயம், ஏ அப்படின்னு. ஓகே, அதுக்கான பேட்டர்ன் பாருங்க. ஒய் பி வெர்பு சப்ஜெக்ட். எக்ஸாம்பிள் பாருங்க, ஏன் தாமதமாக வந்தாய்? ஏன் லேட்டா வந்த எப்படி கேட்கலாம்? ஒய். நெக்ஸ்ட் பி வெர்ப் என்ன? ஆறு. சப்ஜெக்ட் என்ன? யூ தானே. ஸோ ஒய் ஆர் யூ லேட். அவ்வளோதான். ஸோ ஒய் ஆர் யூ லேட் ஒரு ஆப்ஜெக்ட் போட்டோம். ஸோ ஏன் தாமதமாய் வந்தாய் எப்படி கேட்பீங்க? ஒய் ஆர் யூ லேட். நீ ஏன் கோபமா இருக்கிறாய்? நீ ஏன் கோபமா இருக்கீங்க எப்படி கேட்பீங்க? ஒய். வெரி குட். ஆர் யூ. ஒய் ஆர் யூ. கோபமா இருக்கிறதுக்கு என்ன? ஆங்கிரி. அவ்வளோதான். ஒய் ஆர் யூ ஆங்கிரி. புரியுதா? ஓகே, சொல்லுங்க பாப்போம். ஏன் லேட்டுன்றது எப்படி கேட்பீங்க? ஒய் ஆர் யூ லேட். ஏன் கோபமா இருக்கீங்கன்றது எப்படி கேட்பீங்க? ஒய் ஆர் யூ ஆங்கிரி. ஸோ ஒரு சப்ஜெக்ட் ஒய்யை போடுறோம், ஒரு பி வெர்ப் யூஸ் பண்ணுறோம், அடுத்து ஒரு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை ஏதோ ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி இதோ போடுறோம். அவ்வளோதான். ஸோ ஒய் ஆர் யூ லேட், ஒய் ஆர் யூ ஆங்கிரி. நெக்ஸ்ட் ஒய்க்கு ஆக்சிலரி வெர்ப் வச்சு பார்ப்போமா? ஸோ ஒய் ஆக்சிலரி வெர்ப் சப்ஜெக்ட் ப்ளஸ் மெயின் வெர்ப். ஓகே, நீ ஏன் பேசுகிறாய்?
நீ ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி கேட்கல, நீங்கள் ஏன் பேசுகிறீங்க. ஸோ ஒய்ஏ ஆறு சப்ஜெக்ட் என்ன, யூ, பேசுறது verb இல்லையா, ஸோ டாக்கிங், அவ்வளோதான். ஒய் ஆர் யூ டாக்கிங், நம்ம ஸ்கூலில் மிஸ் கேட்பாங்க இல்லையா, ஒய் ஆர் யூ டாக்கிங், அதான் அது. ஸோ ஒய்ஏ ஆக்சிலரி verb ஆறு, யூ சப்ஜெக்ட் டாக்கிங், ஸோ ஒய் ஆர் யூ டாக்கிங், நீங்கள் பேசுகிறீங்க. நெக்ஸ்ட், ஏன் திட்டுகிறாய், இதே மாதிரி தான் சொல்லுங்க பாப்போம். ஏன் திட்டுகிறாய், ஒய் ஆர் யூ, திட்டுறதுக்கு என்ன, ஸ்கோல்டிங், அவ்வளோதான், திட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஒய் ஆர் யூ ஸ்கோல்டிங், ஏன் திட்டிகிட்டு இருக்கீங்க, ஏன் திட்டுற, ஒய் ஆர் யூ ஸ்கோல்டிங். ஓகே, நெக்ஸ்ட், ஏன் பொய் சொல்கிறாய், இந்த டூ வச்சு கேட்போமா. ஸோ ஒய்ஏ ஆக்சிலரி verb டூவு, யூவு, ஒய் டூ யூ, பொய் சொல்கிறதுக்கு என்ன, லை, ஸோ ஒய் டூ யூ லை. ஓகே, ஸோ ஒய் டூ யூ லை. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஏன் செய்தா, இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கா, அப்போ டூக்கு பதிலாக டிட் வச்சு கேட்போமா. அப்படி வந்து என்னது, ஒய்ஏ டிட் ஆக்சிலரி verb டிட்டு, சப்ஜெக்ட் என்ன, யூவு, ஒய் டிட் யூ, செய்யறது verbuக்கு என்ன இங்கிலீஷில் V1 ஃபார்ம் டூ, அவ்வளோதான். ஒய் டிட் யூ டூ, ஏன் செஞ்ச, ஒய் டிட் யூ டூ. ஆல்ரெடி நம்ம டூ டிட் பற்றிலாம் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வீடியோவை வந்து பாருங்கள். ஓகே, சொல்லுங்கள் பார்ப்போம். நீ ஏன் பேசுகிற எப்படி கேட்பீங்க, ஒய் ஆர் யூ டாக்கிங். ஏன் திட்டுகிறாய் எப்படி கேட்கலாம், ஒய் ஆர் யூ ஸ்கோல்டிங். ஏன் பொய் சொல்கிறாய் எப்படி சொல்லலாம், ஒய் டூ யூ லை. டூ verb வருது இல்லையா, ஸோ ஒய் டூன்ற ஆக்சிலரி verb டூ யூ லை. ஏன் செய்தாய் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு இல்லையா, ஒய் டிட் யூ டூ, ஒய் டிட் யூ டூ. ஓகே, இப்போ உங்களுக்கான கமெண்ட்ல நீங்கள் டைப் பண்ணக்கூடிய கொஸ்டின், அதுக்கான என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ ஏன் சிரிக்கிறாய். ஓகேவா, ஸோ நீ ஏன் சிரிக்கிறாய் அப்படின்ற இதுக்கான இதை எப்படி நம்ம வந்து ஒய் யூஸ் பண்ணி எப்படி எழுதணுன்றதை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, ஹூனா என்னது, யார், யார் பர்சன்ஸை வந்து குறிக்கக்கூடியது. ஹூனா என்னது, யார் பர்சனை குறிக்கக்கூடியது. எக்ஸாம்பிள் பாருங்க, அவர் யார் எப்படி கேட்கலாம், ஹூ இஸ், ஹூ இஸ் ஹி, டைரக்டா ஹூ போடுறோம், இஸ் ஒரு சப்ஜெக்ட் போடுறோம், சாரி இஸ் அப்படின்ற வந்து பி verb போடுறோம், ஹி சப்ஜெக்ட், ஹூ இஸ் ஹி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அவர்கள் யார், அவங்க யாரு, அப்போ ப்ளூரல்ல இருக்கா. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், அவங்க யாரு. ஓகே, தட் இஸ் ஹூ ஆர் தே, அவ்வளோதான். தேன்றதுனால நம்ம ஆர் போடுறோம், ஹீன்றதுனால நம்ம எஸ் போடுறோம். ஓகே, ஸோ ஹூ ஆர் தே. ஓகே, இவர் யார் எப்படி கேட்கலாம், இவர் யாரு, ஹூ இஸ் திஸ், அவ்வளோதான். ஹூ இஸ் திஸ், இவர் யாரு, ஹூ இஸ் திஸ். ஓகே, இவர் யாருங்க, ஹூ இஸ் திஸ், இவர் யாரு. சொல்லுங்க பாப்போம், அவர் யார் எப்படி எழுதலாம், ஹூ இஸ் ஹி. அவர் யார், ஹூ இஸ் ஹி. அவள் யார், ஹூ இஸ் ஷி, அவ்வளோதான். அவர்கள் யார், ஹூ ஆர் தே. இவர் யார், ஹூ இஸ் திஸ். ஓகே, கிளியர் ஆயிட்டா. இதுதான் வந்து ஹூ பர்சன் பத்தி கேட்கறது. இப்போ உங்களுக்கான கேள்வி, இதை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அது யார், அது யார் அப்படின்றத கமெண்ட்ல வந்து நீங்க போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து வென். வென்னா என்னது, எப்பொழுது. எப்பொழுதுன்னா என்ன பண்ணுவோம், வென் அப்படின்னா என்னன்னா யூஸ்வலா டைம் குறிக்கக்கூடிய கேள்விக்கு வந்து நம்ம வந்து வென் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ எப்பொழுது கொஸ்டின் நம்ம போப்போமா டைரக்டா. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். தீபாவளி எப்பொழுது அப்படின்னு கேட்போம். இப்போ தீபாவளி எப்போன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஆகஸ்ட் மாதம் வருது, சம்திங் அக்டோபர் மாதம் வருது, 27ஆம் தேதி வருது, அது மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ தீபாவளி எப்பொழுது, அதாவது டைமை வந்து குறிக்கக்கூடியதுக்கு நம்ம வென் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ தீபாவளி எப்பொழுது எப்படி கேட்பீங்க, இதுக்கான கேள்வியை வென்னு போடுறோம், அப்புறம் பி verb யூஸ் பண்ணுங்க, வென் இஸ் தீபாவளி, அவ்வளோதான். வென் இஸ் தீபாவளி, தீபாவளி எப்பொழுது. அவர் எப்பொழுது போகிறார் எப்படி சொல்லலாம், அவர் எப்பொழுது போகிறார். இது ஒரு ஆக்சிலரி verb யூஸ் பண்ணி செய்யலாமா. வென் எஸ் ஹி போறாங்க இல்லையா, அது மெயின் verb இல்லையா. வென் இஸ் ஹி கோயிங். வென் இஸ் ஆக்சிலரி verb, ஹி சப்ஜெக்ட், கோயிங். வென் இஸ் ஹி கோயிங். அவர் மெயின் verb கோயிங். அவர் எப்பொழுது போகிறார். அவள் எப்பொழுது அடைந்தாள். அடைந்தாள் என்ன, எப்போ போய் அவள் ரீச் ஆனா அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்போ போய் சேர்ந்தா சொல்லுவோம் இல்லையா. அவள் மதுரை போயிட்டாள் எப்போ போய் சேர்ந்தா. ஓகே, அப்படின்னு எப்படியா அடைந்தாள். அவள் எப்பொழுது அடைந்தாள், எப்போ போய் சேர்ந்தா. எப்படி கேட்கலாம்,
நம்ம டிட்டு வச்சு யூஸ் பண்ணுவோமா இதுக்கு. ஸோ எப்படி டிட்டு வச்சு யூஸ் பண்ணலாம்? வென்னு இசுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணணும்? டிட்டு. சப்ஜெக்ட் என்ன? ஷீ. வென் டிட் ஷீ verb என்ன? அடையிறது, ரீச் பண்றது இல்லையா? ரீச். ஸோ வென் டிட் ஷீ ரீச். கிளியர் ஆயிட்டா? இப்போ உங்களுக்கான கமெண்ட்ல நீங்க டைப் பண்ணக்கூடிய கேள்வி என்னன்னா, எப்பொழுது உங்களுடைய பிறந்த நாள்? இதை எப்படி நீங்க கேட்பீங்க அப்படின்றத கமெண்ட்ல பேஸ்ட் பண்ணுங்க, டைப் பண்ணுங்க. ஓகே, எப்பொழுது உங்களுடைய பிறந்த நாள்? ஓகே, இதுதான் உங்களுக்கான 3வது கேள்வி. ஓகே, இதை வந்து நீங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பாப்போமா? வென்னா என்னது? எப்பொழுதுன்னு அர்த்தம், டைமை குறிக்கக்கூடியது. ஸோ தீபாவளி எப்பொழுது எப்படி கேட்பீங்க? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. when is தீபாவளி? அவர் எப்பொழுது போகிறார்? எப்படி கேட்கலாம்? when is he going? அவள் எப்பொழுது அடைந்தாள்? எப்படி கேட்கலாம்? when did she reach? அவ்வளோதான். கிளியர் ஆயிட்டா? ஸோ வந்து ஜஸ்ட் பி verb வச்சு பார்த்தோம், அடுத்தது ஆக்சிலரி verb யூஸ் வச்சு பார்த்தோம், அப்புறம் ஆக்சிலரி verb டிட் வச்சு பார்த்தோம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஹூஸ் தான் என்ன அர்த்தம்? யாருடையது அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் யாருடையது, யாரோட அப்படின்றது கேட்குறோம் இல்லையா? இது யாருடைய புஸ்தகம் அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம வந்து பர்சன்ஸை பற்றி கேட்கறது. பர்சன்ஸ். ஹூஸ்னா பொதுவாக பர்சனோட இல்லையா? ஓகே, இது யாருடைய புத்தகம், அது அவனோட அவளோடன்னு சொல்லுவோம் இல்லையா? பர்சன். இது அணுவோட, இது அஞ்சலியோட சொல்லுவோம் இல்லையா? இட் இஸ் அ பர்சன். ஹூஸ்னா என்ன? பர்சன்ஸை வந்து குறிக்கக்கூடியது. யாருடைய. ஹூஸ்னா என்ன? யாருடைய. இது யாருடைய புத்தகம்? எப்படி கேட்கலாம்? ஹூஸ் புக்கு. ஹூஸ் பக்கத்தில் புக்கு இல்லையா? புக் இஸ் திஸ். இது யாருடைய புத்தகம்? எப்படி கேட்பீங்க? ஹூஸ் புக் இஸ் திஸ். நெக்ஸ்ட் நீங்களே ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். அவர் யாருடைய மகன்? அவன் யாருடைய மகன்? எப்படி கேட்கலாம்? ஹூஸ் மகன் என்ன? சன் இல்லையா? ஹூஸ் சன் இஸ் அவன் இல்லையா? அவன் இல்லையா? ஹீ இல்லையா? ஸோ ஹூஸ் சன் இஸ் ஹீ. கிளியர் ஆயிட்டா? ஹூஸ் வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம்? இது யாருடைய புத்தகம்? எப்படி கேட்பீங்க? ஹூஸ் புஸ்தகத்தை அப்படியே எழுதுங்க. புக்கு இஸ் ஒரு பி verb, திஸ் சப்ஜெக்ட். அடுத்தது அவர் யாருடைய மகன்? எப்படி கேட்கலாம்? ஹூஸ் பக்கத்தில் மகன் அப்படியே எழுதுங்க. ஹூஸ் சன்னு இஸ், அப்புறம் அவருக்குன்னா ஹீ இல்லையா? ஹூஸ் சன் இஸ் ஹீ. கிளியர் ஆயிட்டா? இதுதான் வந்து யாருடைய. அடுத்தது விச்னா என்ன? எந்த. ஓகேவா? விச்னா எந்த, அதாவது சாய்ஸ். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஸோ சாய்ஸ் இல்லையா? உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அது நம்மளுடைய ஆப்ஷன், நம்ம சாய்ஸை வந்து குறிக்கக்கூடியது. எக்ஸாம்பிள் பாருங்க. உங்களுக்கு எந்த புத்தகம் வேணும்? உங்களுக்கு என்ன புத்தகம் வேணும்? உங்களுக்கு மேக்ஸ் புக் வேணுமா, தமிழ் புக் வேணுமா? ஸோ நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அதுதான் இது. ஸோ எப்படி கேட்கலாம்? விச்சு உங்களுக்குன்றதுனால விச்சு, புத்தகன்றதுனால பக்கத்தில் புக்கு எழுதுங்க. விச் புக்கு do you want? உங்களுக்கு எந்த புத்தகம் வேண்டும்? which book do you want? உனக்கு எந்த நிறம் பிடிக்கும்? யூஸ்வலாக நம்ம கேட்போம் இல்லையா? அப்போ எப்படி கேட்கலாம்? which color? கரெக்ட். do you like? which color do you like? do you like? அவ்வளோதான். ஸோ which உனக்கு என்ன புத்தகம் பிடிக்கும் எப்படி கேட்பீங்க கேள்வியா? which book do you want? ஓகே. உனக்கு எந்த கலர் பிடிக்கும் எப்படி கேட்கலாம்? which கலர், அந்த கலரை தூக்கி அப்படியே எழுதுங்க. டூ யூ லைக் அப்படியே டூ பக்கத்தில் முன்னாடி சேர்த்துக்க வேண்டியதான். விச் புக் டூ யூ வாண்ட்? விச் கலர் டூ யூ லைக்? ஓகே. விச் உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? விச் டிஷ் டூ யூ என்ன சாப்பாடு சாப்பிடுவீங்க? விச் ஃபுட் டூ யூ ஈட்? ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் கேட்க வேண்டியதான். விச் ஆக்டர் டூ யூ லைக்? உங்களுக்கு எந்த நடிகர் பிடிக்கும்? ஸோ விச் ஆக்டர் டூ யூ லைக்? விச் மூவி டூ யூ வாட்ச்? எந்த படம் நீங்கள் பார்ப்பீங்க? என்ன மாதிரி மூவி நீங்கள் வந்து பார்ப்பீங்க? ஆக்ஷன் மூவியா இல்லை ரொமான்ஸ் மூவியா? ஸோ எப்படி கேட்கலாம்? விச் மூவி டூ யூ லைக்? டூ யூ வாட்ச்? என்ன மூவி நீங்கள் பார்ப்பீங்க? ஓகேவா? ஸோ இதுதான் வந்து விச் யூஸ் பண்ணி எழுதுறது. கிளியர் ஆயிட்டா? ஓகே. ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதுதான் வந்து WH கொஷின்ஸு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.